ஹார்முஸ் நீர்சந்தி அருகே தாக்கப்பட்ட தாய்லாந்திற்கு சொந்தமான மயூரி நாரி எனும் சரக்கு கப்பல் தற்போது ஈரானிய தீவு ஒன்றில் கரை தட்டி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மார்ச் 11 ஓமன் கடல் பகுதியில் இக்கப்பல் தாக்கப்பட்ட போது அதிலிருந்த 20 மாலுமிகள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். எனினும் தாய்லாந்தைச் சேர்ந்த 3 மாலுமிகள் இன்னும் மாயமாகி உள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கப்பல் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் காலித் எம் ஆஷிம் தெரிவித்ததாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இந்தியா, இந்தோனேசியா, நேபாள் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 25 மாலுமிகள் இதுவரை உயிரிழந்தோ அல்லது காணாமலோ போயுள்ளதாக அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இக்கப்பல் முதலில் ஈரானின் கெஷ்ம தீவில் கரை தட்டிய நிலையில் தற்போது லாரக் தீவுக்கு நகர்ந்துள்ளதாக ஈரான் பிரஸ் டிவி எனும் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.